பன்முகத்தன்மை கொண்ட ஓட்டிசம் நோயின் ஆரம்ப கால அறிகுறிகள். ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஆரம்பத்தில் கண்டறியப்படுவது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் சிறுவயதிலேயே சிகிச்சை மற்றும் தொழில்முறை தலையீடுகளை வழங்குவதன் மூலம் குழந்தையின் வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த. ஆரம்ப கண்டறிதலின் முக்கியத்துவம். மூளையின் வளர்ச்சி வாழ்க்கையின் முதல் சில ஆண்டுகளில் மிகவும் பலமாக இருக்கும். எனவே கண்டறிதலின் பின்பு குழந்தையின் பேச்சு மற்றும் நடத்தை சார்ந்த திறன்களை மெருகேற்றுவது இலகுவாக அமையும். ஆரம்ப சிகிச்சைகள் தொடர்பாடல், சமூக தொடர்பு மற்றும் நடத்தையை மேம்படுத்த உதவும். குடும்ப ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் ஆதரவும் பெற முடியும். நீண்ட காலத்தில் சுய நிறைவு மற்றும் ஒருங்கிணைவு ஆகியவை அதிகரிக்கப்படும். ஓட்டிசம் ஆரம்ப அறிகுறிகள், அதாவது 2 அல்லது 3 வயதுக்கு முன்னர். சமூக வேறுபாடுகள் தொடர்பான அறிகுறிகள். குறைந்தளவு கண் தொடர்பு, பெயரை அழைத்தாலும் பதிலளிக்காதது, தனியாக விளையாட விரும்புதல், விருப்பங்களை அரிதாகவே காட்டுதல் அல்லது பகிர்தல். தொடர்பாடல் வேறுபாடு சார்ந்த அறிகுறிகள். பேச்சு தாமதமாகுதல், விசித்திரமான குரல், அதாவது தொனியில் வேறுபாடு, சொற்கள் அல்லது வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுதல், அதாவது எக்கோலாலியா. நடத்தை சார்ந்த அறிகுறிகள். ஒரே மாதிரி அசைவுகளை செய்தல், உதாரணம் கைகளை அசைப்பது அல்லது உதறுவது, அன்றாட வழக்கங்களை இடைவிடாது பின்பற்ற வேண்டிய தேவை, அசாதாரண உணர்வெழுச்சிகள், உதாரணம் சத்தம் அல்லது பல்வேறுபட்ட துணிகள் அல்லது ஒளி மீது அதிக உணர்ச்சி காட்டுதல். ஆரம்ப கண்டறிதலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள். வழக்கமான குழந்தை மருத்துவ பரிசோதனைகள், உதாரணம் வளர்ச்சி பரிசோதனைகள். இது 9, 18, 24 அல்லது 30 மாதங்கள் பூர்த்தியான குழந்தைகளுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனை ஆகும். MCHR அல்லது F இது ஓட்டிசம் உடைய தவழும் குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்படும். பொதுவாக 16 தொடக்கம் 30 மாத குழந்தைகளுக்கு பயன்படும். முழுமையான நோயறிதல் மதிப்பீடுகள். இதனுள் நேரடியாக பார்த்து மதிப்பீடு செய்தல், கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு மதிப்பீடுகள், பெற்றோர் அல்லது பராமரிப்பாளர்களை நேர்காணல், அறிவாற்றல் மற்றும் மொழித்திறன் பரிசோதனைகள் என்பன உள்ளடங்கும். ஆரம்ப கண்டறிதலுக்கு யாரை நாடுவது? குழந்தை மருத்துவர்கள், குழந்தை நரம்பியல் நிபுணர்கள், வளர்ச்சி குழந்தை மருத்துவர்கள், குழந்தை உளவியலாளர்கள் அல்லது உளவியல் மருத்துவர்கள், பேச்சு அல்லது தொழில் சிகிச்சை நிபுணர்கள். ஆரம்ப தலையீட்டின் நன்மைகள். மொழி, அறிவாற்றல் மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்தும், நடத்தை சிக்கல்களை குறைக்கும், கற்றல் திறனை உயர்த்தும், மேலும் குடும்ப ஒத்துழைப்பை அதிகரிக்கும்.